சரி நம்ம போண்டா போட்டுக்கலாம். தோடெல்லாம் வாங்கியிருந்தேன். என்னடா வெளிநாட்டுக்கார பிள்ளையாடு இருக்குது. கொஞ்சம் கறிக்கலாமா? கறி கூட்டுரு போஸ். வடத்தட்டா. எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. அப்புறம் இன்னைக்கு தீபாவளி எல்லாரும் மெயினா வந்து பார்த்து பத்திரமா பட்டாசு வெடிங்க. நானும் வந்து அத்தையும் எந்திரிச்சு தலைக்கெல்லாம் தண்ணி வாத்துட்டோம். இப்போ அத்தை வந்து அங்கே இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து தலைக்கு ஊற்றுறதுக்காக சுடு தண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இனி புள்ள குட்டிங்களெல்லாம் வந்து தலைக்கு தண்ணி வாத்து விட்டு இனி அடுத்தடுத்து என்னென்ன பண்றோன்னு பார்க்கலாம் வாங்க. தியா வண்டியே இல்லையா? பைத்தியக்காரிகளா? தீபாவளி வந்தாலே மண்டையில ஏதாவது மசாலா ஏறிடுச்சா? என்ன ஆட்டம்? நீ பாடுற பாட்டுல பூட பயந்து தெரிச்சு ஓடுது. அவ மாங்குயில பூங்குயில பாடுறதுக்கு மேடம் கரகாட்டம் ஆடுறாங்க. அந்த கனகா மாதிரி கனகாவா ராமராஜா யாரோ ஆடுவாங்களா அது மாதிரி. நீதான் ஃபர்ஸ்ட். அது பார்த்தா உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் பிறந்தாங்க. ஆமா அது பார்த்தா உங்க அப்பா வயசுல தானே நான் ஃபர்ஸ்ட் பிறந்தேன். ஆமா ஆமா அது உண்மைதான். நானா தட்டு போடுனே. நீதான் ஃபர்ஸ்ட் பிறந்தியா? ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தேன். நானா தட்டு போடுனே. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தேய்ச்சு விட்டானே. ஏன்டா அவள அழுவ வைக்கிறா? அவ அழுதா அவ மூஞ்சி கடிக்கலானே இருக்கு. நீயா சோடு தங்க. சோடு நீ தாண்டி ஃபர்ஸ்ட் பிறந்தா என்ன கொஞ்சம் குட்டியா இருக்கடி அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் பிறந்தேன். நானா தட்டு போடுனே. நான் தான் சச்சு பிறந்தேன். நீலா தட்டு போடல. நானா தட்டு போடுனே. இங்க திரும்ப என்ன தங்க? நானா தட்டு போடுனே. ஃபர்ஸ்ட் நான் தான் முதல்ல பிறந்தேன். நானா முதல்ல போடுனே. ஆமாடி தங்க நீ தான குட்டியா இருக்கற. திரும்பி நில்லு. என்ன வச்சுக்கலாம்? நல்லான வச்சுக்கலாம். ஒரு மூஞ்சி பாரு பூனை குட்டியாட்டா. உன் மூஞ்சி பூனை மாதிரியே இருக்கு. உன்ற மூஞ்சி நாய்க்குட்டி மாதிரியே இருக்கு. உன்ற மூஞ்சி சிங்கம் மாதிரியே இருக்கு. சிங்கம் எந்த ஊர்ல இப்படி ஓன்னு பண்ணிருது? நம்ம குருசாமி பண்ணுவோம். டேய் குருசாமி தலைக்கு தண்ணி வச்சுக்கலாமா? அவனுக்கு தலைக்கு நல்லா வச்சுடுறியா? அவ்வளவுதான் தெரிச்சு ஓடிடுவான். ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். டேய் கடுவா நல்லா ஓடி பழகிட்டு ஓட்டமான ஓட்ட ஓடுற. ஏண்டா நல்லா ஓடி பழகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கிறான். பரவாயில்ல ரெடி ஆயிட்டான்டா. எப்படி பாங்கு வாத்து எப்படி என்ன பண்றான் கடுவேன்? ஓடி போறானா? குருசாமி பாரு பம்பிட்டு நிக்கிறான். தண்ணி கிண்ணி ஊத்தி விட்டுருவாங்கன்னு பயத்துல. ஏன்டா குருசாமி? ஆண்டோ என்ன வச்சிட்டியா? என்ன வச்சுட்டேங்க. சரி அப்ப நான் அரப்பு போடு. தீபாவளிக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அரப்பு தேய்ச்சி தான் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி விட்டு அரப்பு தேய்ச்சி தான் குளிப்பாங்க. எப்பவும் வந்து நம்ம கடையில வாங்கிக்கோ. இன்னைக்கு நம்ம கடையில எடுத்துட்டு வந்து போட்டு தேய்ச்சிக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி அரப்பு வச்சு குளிக்கிறதே மறந்துட்டாங்க. அப்பெல்லாம் அப்படித்தான் 5 மணிக்கு 6 மணிக்கு அது ஊத்திட்டு அண்ணாத்துக்கு பட்டாசு வெடிப்பாங்க. 4 மணில இருந்து தண்ணி காயும். அப்படியே அந்த புகை அந்த இருட்டுலயே ஒரு சைடு புகை வர மாதிரி அழகா இருக்கும் அந்த டைம் எல்லாம். ஏமா உளுந்தராசன் கலக்கிக்கலாம். அம்மா எனக்கு கொஞ்சம் கலக்கணும்டா. அங்க ஒரு ஆடு தனத்தால வந்து நிக்குது. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. தலைக்கு தண்ணி ஊத்துறதுன்னு தெரியல. உடம்பு கூதிக்க தலைக்கு ஊத்துறதுன்னு 2 ஆள் வேணும். அக்காலும் தங்கச்சி நைட்டு பூரா நாளைக்கு தீபாவளி நேரமா எழுப்புங்கம்மா அப்படின்ட்டு காலையில வந்து எழுப்புனா அப்படி தூங்குறாளுங்க. வள்ளிக்கோட லீவு தாட பாவம். அதனால கொஞ்ச நேரம் தூங்குறமா இன்னும் கொஞ்ச நேரம். அடியே இன்னைக்கு தீபாவளிக்கு அப்புறம் அடிச்சு பிடிச்சு எந்திரிக்கிறாங்க. புது ட்ரெஸ் போடுறது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்படிதாங்க. தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்ல இருந்தே தூக்கமே வராது. ஆனா இப்ப இந்த வயசுல பாத்தீங்கன்னா எப்படா போய் படுப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படிதான் இருந்துச்சு நேத்து நைட்டு.
அந்த வயசு தான் கொண்டாடுறதுக்கு. இதுங்களுக்கு இருக்கிற ஒரு குஷி நமக்கு இருக்குதா சொல்லுங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே சும்மா அப்படியே பறக்குது. இது சிறகு ஒண்ணுதான் இல்லை, விட்டா மேலேயே பறந்துட்டு வந்துருவாங்களான் இருக்குது. தீபாவளி எப்படா வரும், துணி எப்படா போடுவோம். கடையில கொடுத்து சரக்கு வாங்கிக்கலாம். ஐயா இந்த வாயில கொஞ்சம் போட்டு அப்பி விடுறேன். சோப்பு தானுங்க, வாயில போட்டா கெமிக்கல் ஆயிரும். புடி புடி. இது அரப்பு தாண்டி. இது என்ன சோப்பு? அரப்பு. அரப்பு சோப்பு இல்லை, வாயில எல்லாம் போடக்கூடாது இல்ல, இது தலையில தானே போடணும். வாயில போடக்கூடாது, தலையில தான் போடணும். என்ன தங்கம்? வாயில போடக்கூடாது, தலையில தான் போடணும். அக்கா வாயில போட்டுடல, ஓவரா வாய் பேசுற அக்கா. அப்படிலாம் பேசுற அக்கா, மெதுவானா போட்டுறேன். அப்படியே அந்த அக்காளுக்கு எவ்வளவு சப்போர்ட் போறடியவா. அக்கா அது அப்படியெல்லாம் பேசலையே, நல்லதான் சொல்றான். நல்லா எண்ணெய் வச்சு அரப்பு தேய்ச்சி ஊத்துறதுக்கு வெந்தண்ணி ஊத்துறதுக்கு அப்படியே போய் படுத்தட தூங்கிடுவா. ஆமா, அப்புறம் பட்டாசு வெடிக்கிறது. பட்டாசு வெடிக்கலாம் பொழுதான் வரைக்கும் எத்தனை பட்டாசு பிள்ளைக்கு வந்து தூக்கமெல்லாம் வராது. பண்ணாலும் டானிக்கே ஊத்தி விட்டாலும் தூக்கம் வராது. ஆமா, இந்த காய்ச்ச டானிக் ஒரு பயங்கர குசில் இருக்கிற தீபாவளி குசியில. சரி நீ எந்திரிச்சுக்க. ஏன் மூஞ்சில தேய்ச்சிட்டு இருக்கற? நல்லதுதான் பச்சை அரப்பு. என்ன சட்டில தான் தேய்ச்சிருச்சு. தமிழ் நீ எந்திரிமா, நீ ஊஜ். உசாராயிட்டாடா. சரி உட்காந்துக்கலாமா? அக்கா தேய்ச்சிட்டா பாரு, அக்கா தேய்ச்சிட்டா. நீ சமத்து பிள்ளையா இல்லையா? இல்லையா? செல்லக்குடி நீ சமத்து பிள்ளையா இல்லையா? இல்லையா? அரப்பு தேய்க்கிறதா இல்லிட்டுருவா. அக்கா கொஞ்சம் மெதுவா மெதுவா மெதுவா, அக்காளுக்காட்ட உனக்கு முள்ள. அவ்வளவுதாண்டி தங்க. பாத்து பூச்சி குளு குளு அடே பிச்சு போடுவாங்க. கோவம் வந்துருச்சு. கரும்புலி செம்புலி குத்துன மாதிரி இருக்கிற நீங்க. பச்சை புளி செஞ்ச புளி கிட்ட மாதிரி இருக்கு. ஆமா, பச்சை புளி செப்பப்புளி. பாலிசாட்ட நெகு நெகு நல்லா இருக்கு. குளு குளு வேசாமி. கண்ணுக்கு என்ன போகவே இல்லை, அதுக்குள்ள எப்படி ஏறி போகல தங்க. சரிப்பா, புகை வருது அடி. வருதா? அடுப்பு ஊதி உள்ள இருக்கு. நல்லா அரப்பு தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் விட்டாச்சுங்க. இனி வந்து தலைக்கு தண்ணி தேய்ச்சி விட்டு ஊத்தி விட்டா வேலை முடிச்சது, அவ்வளவுதான். தேய்ச்சி விடு மூஞ்சிய. மூஞ்சிக்கெல்லாம் அப்பி வச்சுட்டா பச்சை மனுஷி மாதிரி இருக்கு. சோடி தங்க அழுவதடி. தண்ணி ஊத்துறக்குள்ள புது ட்ரெஸ் போட்டுக்கலாம். உனக்கு பிடிச்ச புது ட்ரெஸ். அடிக்குது கோவத்துல. அழுக மூஞ்சில காட்டக்கூடாது. அடிக்குது. கோவமா இருக்குதா? கோவமா இருக்கு கேட்டி தங்க. பப்பு குட்டி சரி அப்பாவை அடிச்சு அப்பாவுக்கு தலைக்கு ஊத்தி விட்டுறலாம். எனக்கு வேண்டாம். அப்பா உட்கார வச்சு அரப்பு போட்டு. எனக்கு வேண்டாம், நான் போட மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? அம்மா தானே தண்ணி ஊத்திட்டாங்க. அப்பாவுக்கு அரப்பு போட்டு தேய்ச்சி விட்டலாமா? சரி. என்னம்மா? துப்பாக்கியா? துப்பாக்கி தங்கமலைக்கு துப்பாக்கி. துப்பாக்கி வேணுமா? எடுத்துக்க. யார சுட போற? அக்கா. சுடுறதுன்னா அக்காதான். அது வேலையா? டெஸ்டிங்கே அக்காதான். அதனால சுடலாம் முடியாது. அப்புறம் அக்காவை சுட்டுட்டீங்கன்னா அக்கா சண்டை போடுறதுக்கு இருக்க மாட்டான். ஆமா. மஞ்சள் வச்சுக்கலாமா? எல்லாத்திட்டையும் சாமிகிட்ட விளக்கு பக்கத்துல வச்சு வைக்கிறேன்னு சொல்லி பட்டாசு தூக்கி வச்சிருக்கிறேன். டிம்னு ஈடாகி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நாங்க அங்க பத்திரமா தள்ளி வச்சிருக்கோம். அதுக்கு அங்க பாருங்க கேப் எவ்வளவு விட்டுருக்கோம். அவ்வளவுதான், கையோட நம்மளுக்கு வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்ம போட்டுக்கலாமா? பாடி தங்கம் வாங்க. என்னோட தீபாவளி ட்ரெஸ் இது நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல போடுங்க. நல்லா இருக்கு. ஏ பப்பு குட்டி, அழகு. இந்த குரங்கு மேல ஏறிடுச்சு. இங்க போய் கையில மாட்டிடுச்சு. ஏ பாப்பு குட்டி, அண்ணியன் மாதிரி முகம் மாறுது. நான் கொஞ்சம் திரும்பி இல்ல, திரும்பி இல்ல. எதுக்கு இது போடுறது? முடி கறுக்கிறதுக்கு தான். உனக்கு எதுக்கு இவ்வளவு முடி இருக்குது? அதுக்கு தான் கறிக்கி விடுறதுக்கு. தலை வலிக்காது, கணங்காது, தலை கணந்துக்கு. சளி பிடிக்காது. எல்லாம் தான். அப்புறம் முடி மணக்கு. கொஞ்சம் கறிக்கிடலாமா? கறி கூட்டுரு. பொஸ் பொஸ் நம்ம பொஸ். இருக்குது கொஞ்சம் கறி கூட்டல பாப்பாவுக்கு.
தூக்கிக்கோ. வந்து நின்றுச்சு போட்டாட்டா தங்க பிள்ளை. தங்க பிள்ளை இல்ல இது. சாமிடா சொன்னபடி எல்லாம் கேக்குது மயிலு. நூடுல்ஸ் மண்டை அப்படிலாம் சொல்லாதே பிள்ளை. அழகு அதுதான் நல்லா இருக்கு. நூடுல்ஸா நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படியே தட்டுல போட்டு சாப்பிட்டுக்கலாம். பொம்மை அப்பாக்கு தருவியா அம்மாக்கு தருவியா? 2 பேருக்கும் தரேன். அச்சி 2 பேர்த்துக்கும் தருவாளாம். சமத்து குட்டி. அப்பா ஏத்தங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எப்படி இருந்தாங்கப்பா? நீ இவ்வளவு மாதிரியா தான் இருந்த. நீ பெருசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அவளும் இல்லப்பா, அவ வந்து இவ்வளவு சுருட்ட முடியா இருக்கு. நான் இல்ல உனக்கு அம்மா மாதிரி முடி, அவளுக்கு அப்பா மாதிரி. நீ அம்மா மாதிரி. சின்ன வயசுல முடி உனக்கு இப்படித்தான் வந்துச்சு. அப்புறம் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் அம்மா மாதிரி முடி மாறி போச்சு. இவளுக்கு அப்பா மாதிரி. சரிங்க, அவங்க எல்லாம் எல்லாரும் வந்து அவங்கவுங்க தீபாவளி காஸ்டியூம் மாறிட்டாங்க. நானும் எங்க அத்தையும் போய் மாறிட்டு வந்துடுறோம். போய் புடவை மாத்திடுவாங்க. ஆமா சரி போய் கட்டிட்டு வாங்க போங்க. காலையில பட்டாசு வெடிச்சு பார்க்கலாமா? கண்ணாடி மண்டையில மாட்டிக்கிறதுக்கு இல்ல, கொட்டையில மாட்டிக்கிறேன். கண்ணுல மாட்டிக்கங்க. தீப்பொறி வந்து கண்ணுல பட்டுரும், அதுக்கு தான் கொடுத்தேன். வெடி. ஏய் சூப்பர். தம்முக்குட்டி நீங்க விடிங்க, போய்ங்க விடிங்க. ஏய் சூப்பர். அழகி அழகி பெரிய அழகி. ஏய் கண்ணாடி போட்டுக்குங்க, இல்லைன்னா கண்ணில் வந்து அடிச்சிரும். சரி இந்த பட்டாசு வெடிக்குது. வெடிக்குதா? நல்லா ஹைட்டை தூக்கி போடு. என்னடா வெளிநாட்டுக்கார பிள்ளையாடு இருக்குது. இதெல்லாம் என்ன ஜானகி வேத்தியாது. ஐயா சூப்பர் கிளிக்குட்டி. ரெண்டுமே அழகுடி செல்லக்குட்டி. கண்ணாடி போடபடி வெளிநாட்டுக்கார வீட்டு பிள்ளைகளாடு. கண்ணாடி எதுக்குன்னா பட்டாசு செஞ்சு கண்ணுல அடிக்காம இருக்கிறாங்க. ஆனா இங்கெல்லாம் வச்சிருந்தாங்க டிசைனுக்கு. அதுதான் அவளுக்கு அப்படி ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல டூப் வரையெல்லாம் இப்படி வச்சுட்டு வராங்களா, அது பாக்குறாங்களா, அதுக்கு அப்படி வச்சிருவாங்க. இங்க பாருங்க. ஏய் அழகு போஸ் கொடுக்குதுங்களா? சின்னது போஸ் பாரு. சின்னது வாய் பாரு அழகா இருக்குது. சமத்துக்குட்டி பொம்மை கட்டையாட்டு இருக்கிற. பெரிய பிள்ளையாட்டு இருக்குது. நீயும் பொம்மை கட்டையாட்டு தான் இருக்கிற. போதுவா இட்லி ஊத்திட்டே சார்? ஊத்திட்டே இருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சிச்சு. இட்லி ஊத்திட்டுருவோம். வடைக்கும் வந்து மாவெல்லாம் அரைச்சி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். மெதுவடை. மெதுவடை கத்தி கத்தி தொண்டை போயிருச்சா? தொண்டை கட்டிக்கிச்சு. மெதுவடை ஓட்ட வடைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா வராது. வருமானு தெரியல, அதனால சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து என்னோட தீபாவளி காஸ்டியூம் இதாங்க. என்னடா வீடியோல வந்து வேற சேலை காட்டினீங்க, கட்டிருக்கிறது வேறன்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து இந்த ஜாக்கெட் தைக்கலைங்க. அன்னைக்கே சொன்ன பாத்தீங்களா, கடைசி நேரம் கொண்டு போய் கொடுக்கறதுனால அர்ஜென்ட் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு தைச்சிருந்தேன். இது எங்க அண்ணமோடு எடுத்து கொடுத்தது, அது தைச்சிருந்தாங்க. அதனால வந்து இதுவும் புதுசு தான், போட கட்டவே இல்லை. இந்த ஜாக்கெட் இருந்தாங்காட்டி இந்த புடவையை கட்டிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. புதுசா வந்து பட்டாம்பூச்சி தோடெல்லாம் வாங்கியிருந்தேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் போடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு பொண்ணு மாதிரி தொண்டை கட்டி. நீ குடிக்கிறியா? நான் கூட என் பிள்ளை தொண்டை கட்டின்னு சொன்னங்காட்டி ரொம்ப அக்கறையா. அப்படி இல்ல, உன்னையே பிடிக்க சொல்லி உன்னையே குடிக்க சொல்லுவா. இப்ப அவளுக்கு வேணுமா? என் காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அங்க ஆயாட்ட கொண்டு போய் கொடு. பாருங்க, இன்னைக்குதான் வந்து ஒரு பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மத்த நாள் மீச வச்சு ஆம்பளையாட்டா இருக்கிற நிறைய பேர் சாரி கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அதனால இன்னைக்கு வந்து நான் அப்ப மழை வரும் கட்டிட்டேன். மழை கண்டிப்பா வரும். இன்னும் காண இனிமே வரும். இந்த தீபாவளி இட்லி வடை அதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாது. முறுக்கு அதெல்லாம். ஆனாலும் வந்து நாளானிக்கு ஒரு தீபாவளி பலகாரம் செய்ய போறேங்க. ஏன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு, எண்ணெய் கடையில வேலை இருந்தங்காட்டி பண்ண முடியல. ஆனா நாளானிக்கு ஒரு தீபாவளி பலகாரம் வந்து ஒண்ணு லைன்ல இருக்கு, அதை வந்து நாளானிக்கு பாக்கலாம். காலையிலேயே வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கு இன்னும் தாளிச்சு மட்டும் ஊற்றணும். அப்புறம் சாம்பாருக்கு வந்து குக்கர்லேயே வந்து பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு விசில் விட்டு வச்சுட்டேன். அதையும் வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சு ஊற்றினோம்னா முடிஞ்சு. சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். நீங்க என்ன குளிக்கல? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ட்ரெஸ் இருக்கு. நானு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சா குளிச்சு பிரச்சாரம்
இல்லைன்னா வேலையும் நாங்க பாக்குறோம். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு தீபாவளி போனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம்ல. வந்து தீபாவளி ட்ரெஸ் போட்டு கொண்டாடிக்கலாம். இல்லைன்னா எல்லா வேலையும் செய்யறப்ப குளிச்சோம்னா கச்ச கச்சன்னு ஆயிரும். அப்புறம் மறுக்கா குளிக்கணும். அப்புறம் மறுக்கா குளிக்கிறது துணி ஒத்து போட்டா காலும் எத்தனை துணியை கழட்டி போடுவீங்கன்னு. அதனாலதான் வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுந்தா. கொதிக்குது. என்ன எடுத்துட்டு போற? வாழைப்பழம். சரி சாப்பிட்டோம். வாழைப்பழம் ஆல்ரெடி இது கிரீம் மாதிரி இருக்குது. எப்படி வரும்? உடனே போட்டு வேலை முடிஞ்சது. வந்து என்னாச்சுன்னா அரைச்ச உடனே போடணும். அரைச்சு கொஞ்சம் நேரம் வச்சு அதுல வேற வெங்காயத்தையும் வெட்டி போட்டேங்க. தண்ணி விட்டுருச்சு நல்லா மாவு. ஏன்னா ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்து பண்றங்காட்டி டக்கு டக்குன்னு பண்ண முடியல. இல்லைன்னா அரைச்ச உடனே போடுவோம், ஓட்டை வரும். சரி நம்ம போண்டா போட்டுக்கலாம். எப்படினாலும் நம்ம தானே சாப்பிட போறோம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நாங்களும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நீ வந்து சாப்பிட்றது தான். கொஞ்சமா தெளிச்சு மடி என்னம்மா இது பிங்க் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன தங்கம்? பிங்க் கலர் எனக்கு பிடிக்குது. பிடிச்சிருக்கா? சரி தங்கம். ஆயாசியான அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. பொம்மி குட்டி சாப்பிட்டு வை. வடத்தட்டா. அவ்வளோதாங்க, வயிறு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி வாங்கின பட்டாசெல்லாம் வெடிக்கலாம். என்ன வைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீ வை. இப்போ காசு பட்டாசு வைக்கிறியா? வைக்கிறேன். இது என்ன அணுகுண்டாட்டா? வைங்க அதைய. அத்தை நீங்க வைக்கிறதுக்கு தான் இந்த பட்டாசு ஒரு வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் ஓடி போயிருவேன் அந்த பக்கம். பார்த்தா ஓடி இருங்க. பயமா இருக்கு. ஐசு டமால் சும்மா ஓடி போகாதீங்க, வச்சுட்டு ஓடுங்க. இறங்கி வேலை என்னம்மா? அதான் வச்சுட்டு ஓடிடுங்க. வச்சுட்டு ஓடி இருக்க. ஓட்டிட்டுங்க. நிறைய பட்டாசு வரும். நிறைய பட்டாசு வரும். முதல்ல இது ஒண்ணு அடிச்சு நிறைய சத்தம் வருகிறத சொல்றேன். சத்தம் வருமா? பெரிய சத்தம் வரு. இங்க போய் லேட்டாத்த பத்தும், லேட்டாத்த வெடிக்கும். சரிங்க. இப்படி பிடிச்சினா குச்சி கையை இங்காரு. இப்படி குடிச்சினா குச்சி கையை சுட்டுரும். இப்படிதான் பிடிக்கணும். நல்லா அழுத்தி வரைக்கணும். ஒட்டி வச்சுன்னா பத்தாது. பத்திரிச்சு போயிரு. கைப்பிடி ஆயா கை. காசா கொட்டி கிடக்குது. கட்டு கட்டா கொட்டி கிடக்குது. காயத்துல வச்சு வச்சு சாயட்ட கூட பாம்பு வைக்கிறாங்க ஐயா. ஏமா அவ சின்ன பிள்ளை சின்ன பேப்பர்ல வைக்கிறா, நீங்களும் பேப்பர்ல வச்சிருக்கீங்க. அப்படியே வைங்கம்மா. பயமா இருக்குது. மின்னு புள்ளி சேர்த்து சுடுகாடு போயிருந்தா தெரியும். ஆமாவா? ஆமா, அது உண்மை. பின்னா அப்புறம் இப்பதான் நான் சொல்றேன். பயமாவது இப்பதான் வாங்கி இது எப்படி பயமா தான் இருக்குது. சரி வைங்க வைங்க பாக்கலாம். ஆத்தாவா பாருங்க, ஆத்தா என்ன பண்றாங்க. பத்திருச்சுமா. பத்திருச்சு பத்திருச்சு. வெடிக்க போகுது பாத்துக்கிட்டோ மூங்கு. நீ வை ஐசு. நானு வேற வெடி வைக்கிறேன். இந்த குண்டு வெடி வை. குண்டு வெடி வை. அவர் சீலை கட்டிருக்க ஓடி வரும்போது இல்ல காயத்துல வை ஐசு. மண்ண கவிருவேன். இதுவும் பெருசுதான். அம்மா பாப்பா எடுத்துக்குமா குட்டி. நீங்க வேணா ஆட்டுற. ஆரஞ்சு கலர் வெடி. ஐயோ உருகிட்டு. நீ என்ன திரியெல்லாம் உருவி வீசிட்டு இருக்கிற? அப்புறம் எப்படி பாக்கெட்ட தான் பிடிச்சிருக்கணும். திரிய பிடிச்சிருந்தா
இதே திண்ணீர் பாக்கெட் மிச்சர் பாக்கெட் இருக்குது. இந்தா இதுக்கு பேப்பர் வேணுமா? வேணா விடுங்க. இல்ல வச்சுக்க. எப்படி இப்படி வச்சிடுறதா? கொண்டாங்க. தீப்பெட்டி கொடு. இந்த கோட்ல ஒத்த வச்சுட்டு வந்துறாங்க ஓரக்குள்ள. கால் நல்லா லாங் ஜம்ப் மாதிரி வச்சிட்டு. என்னங்க? தீக்குச்சி அமுஞ்சு வச்சிருக்க. இது வரக்கற கூட ஒருத்த. என்னடி எல்லா பக்கம் வச்சிட்டு இருக்கற? ஓடியாதுரே. அகவாரி 1 கிலோமீட்டர் போயிடு. பத்த போகுது. ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறீங்க. பயம். படிச்சிருச்சு. வருது. வருது. விலகு. பரவாயில்லையே. சரவட்டி பட்டாசு. அப்பா பட்டாசு வெடிக்க போறோம் பாரு. இங்க பாரு. 10 ரூபா போடு. எதுக்கு அது? பட்டாசு போறது காசு 10 ரூபா போடு. ஏய் 200 ரூபா ஆக்கிரோல இருக்கு. அவதார இதெல்லாம் அவளோட கொடுத்திருந்தா. அவளுக்கு ஒரு போட்டி வேற. போடு. போட்டா அப்பாவுக்கு. பிச்சைக்காரங்கட்டே புடிங்கி திக்கறாரு. இரு அப்பா பட்டாசு வச்சிட்டு வரேன். குண்டா பறக்க பார்க்கலாமா? நீங்க என்ன பட்டாசு வைக்கிறீங்க? வாழ்ந்ததாவும் உனக்கு தெரியுமா? அது என்ன அழிஞ்சு போன மாதிரி சொல்றீங்க? இன்னும் இருக்காங்க எல்லாம். அதெல்லாம் இப்படித்தான் வாழ்ந்துச்சு. ஐஸ் ரெடியா நின்னுக்கோ. நான்லாம் சரண வச்சிட்டு சுருன்னு ஓடிடுவேன். படுத்துச்சு ஓடிருங்க. ஆனா இந்த மூணுல சவுண்ட் கம்மியா தான் வருது. அது வெடிச்சிருச்சா? புகையுது. வெடிச்சிட்டு போவீங்க. கொண்டாங்க, நான் ஒண்ணு வைக்கிறேன். அப்படியே டைரக்டா வைக்கிறியா? தைரியம். யாரு பொண்டாட்டி? கார் பொண்டாட்டி. கார்த்தி பொண்டாட்டி. பாக்குறேன். ஆனா என்ன கண்ணை முடிட்டுனா அப்புறம் என் காதலே வெடிச்சிரும். பெரியானி குண்டா இருக்கு ஐஸ். இந்த ப்ரூஃப் காட்றீங்களா? அன குண்டா தான் வைக்க போறேன்னு. அவ பாருங்க எப்படி சேர்த்து நாத்தாங்கால பைய இது நெல் நடவு நடுற மாதிரி ரெடியா நிக்கிறான். 10 வை. அந்த பக்கம் திடீர்னு ஓடுமா நாகப்பாம்பு படம் எடுத்து நிக்கணுமா? அதுக்கு பட்டாசு பக்கமே வந்துருவாங்க. அங்க ஒரு கால பாரு. பத்திரியே நடவு கூட அகலமா வைக்க மாட்டாங்க. எங்க அம்மா 1 கிலோமீட்டர் தள்ளிட்டு என்ன டயலாக் பேசிட்டு இருக்காங்க. பேப்பர் 1 கிலோமீட்டருக்கு வச்சா என் முன்னாடி பேப்பர் வைக்காம வைக்கிறா பாருங்க. ரெடி இப்படிங்கிற தவிர ஆத்தி எங்க அம்மா காசு 10 வை. 10ல வாரத்தி பட்டாசுக்கு வந்து சோதனை. அது எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதையும் அமைச்சு தூக்கி போட்ட. பக்கத்துல போய் வரடி. எரியுது பைய. வெய்ய வச்சாதான் பறிக்கும். இப்படின்னா பிடிக்காது. எங்க பிடிச்சிருச்சு? எங்க வருது? நீ தூக்கி போட குச்சியில இருந்து போக வருது. வாடி. இதோட நான் 153வது குச்சி. ஒரு தீப்பெட்டில அவ்வளவு இருக்குமா? இது 5வது தீப்பெட்டி. வச்சிரு சொன்னா போதும். வச்சாத்தாவு 157 சங்கீத சாரங்க அது மாதிரிதான் ஆச்சு. 253வது குச்சி. தீபாவளியே முடிஞ்சிருச்சு. அதுதான் தெரியலடா எனக்கும். 466வது குச்சி. பொழுக்குமா பேப்பர்ல வச்சிருக்கலாமா? கார்த்தி பொண்டாட்டிங்களா பில்டப் கொடுத்து. அப்ப அதனாலதான் பேப்பர்ல வைன்னு சொல்றேன். பேர் கெட்டு போயிருங்க. பரவாயில்ல. நான் வந்து அதுக்கு விட மாட்டேன். எனக்கு கண்ணு கெட்டு போயிட மாட்டேங்குது. எல்லாரும் பாத்துட்டே இருக்குது வெப்பேன்னு. சீர பண்றா. பாடி இருக்க. அப்பா
பாட்டு பயங்கரம் வருது சவுண்டு. நீ சொன்ன கட்டிதான் பாப்பா. அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சாச்சு. இனி வந்து போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இனி நைட்டு வெடிக்க வேண்டிய பட்டாசெல்லாம் நைட்டு தான் வெடிக்கணும். அதெல்லாம் நல்லா இருக்கும். இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.